ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து பார்க்கலாம். அவருடைய வாழ்வில் வந்த ஒரு மாற்றங்கள். கார்ல் குட்சலாப் அப்படின்னு சொல்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் 1803 பிறந்தவர். தன்னுடைய வாலிப நாட்களில் பக்கத்தில் இருக்க தேசங்களில் நாடுகளில் அப்படியே பார்க்க ஆரம்பித்தார். ஊரெல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பித்தார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தீவு, அவர் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டு, அங்கேருந்து அருகிலேருந்து ஒரு தீவுக்கு போனார். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் காட்டு மிராண்டிகளாகவும் நாகரிகம் இல்லாதவங்களாக ஒரு மாதிரி இருந்தாங்க அவங்க. அவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இன்னும் இப்படி இவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னு சொல்லி அதை குறித்து தன்னை எழுதியிருக்கிறார். இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அந்த மறுபடியும் அதே பகுதியை போய் பார்க்குறாரு. அந்த தீவில் ஒரு மாற்றம், ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் மாறி இருக்குது. என்ன ஏதுன்னு விசாரித்தா அங்கே யாரோ இயேசு கிறிஸ்து நன்மை குறித்து பேசியிருக்கிறாங்க. அதனால் அந்த தீவில் ஒரு மாற்றம். காட்டு பிராண்டியில் இருந்தவன் இன்றைக்கி அவன் கேரக்டர்லாம் மாறி அவன் வாழ்க்கை தரமே மாறி போச்சுன்னு பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியம். உடனே நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு துடிப்போடு கூட சைனா போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா கம்யூனிசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கார்ல் குட்சலாப் பார்க்குறாரு, இன்னும் இவ்வளோ பயங்கரமாக இருக்கு. ஆனாலும் தன்னுடைய 25ஆம் வயதில் தாய்லாந்துக்கு போயிட்டு நம்ம ஊழியம் செய்ய முடியும் ஒப்பு கொடுக்குறாரு. ஆனாலும் தாய்லாண்டில் பார்த்திங்கன்னா சவுத் கொரியன்ஸ் இருப்பாங்க, தாய்லாந்து மக்கள் இருப்பாங்க, ப்ளஸ் சீன மக்கள் இருப்பாங்க. ஆனால் இவருடைய கவனம் எல்லாம் சீன மக்கள் மேலே தான். அங்கே போயிட்டு இவர் தன்னை ஒரு சைனீஸ் மாதிரியே நடையெல்லாம் மாற்றிட்டார். அப்படியே இருக்கும்போது 1829ஆம் வருஷத்தில் அவர் புதிய ஏற்பாடை மொழிபெயர்த்து அதனுடைய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது அவருக்கு 2 பிள்ளைகள், மனைவி 2 பிள்ளைகள் அவர் அந்த வருஷத்துலேயே இழக்கிறார். அதாவது 2ஆம் வருஷம், திருமணமாக 2 வருஷம் ஆகுது, குழந்தைங்க, மனைவி, அப்போவே அவர் இழக்கிறார். எவ்வளோ ஒரு துக்கம் பாருங்களேன். ஒரு பக்கம் புதிய ஏற்பாடை எழுத ஆரம்பிச்சிருக்கிறார், இன்னொரு பக்கம் வாழ்க்கை இழக்கிறார். இதுக்காக ஊழியத்தை விடவா இல்லை இன்னும் தொடரவா? வாலிப வயது, இன்னும் உற்சாகமாக அந்த புதிய ஏற்பாடை, எவ்வளவு வலிகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் இருந்தாலும் தனியாக நின்ற போதும் அந்த புதிய ஏற்பாட்டை எழுதி முடித்து அந்த மக்களுக்கு அவர் என்ன பண்ணார், அந்த புதிய ஏற்பாடை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 1844 பைபிள் காலேஜ் சீன மக்களுக்கு போய் அதே மொழியில் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பயிற்சியாளர்களை உருவாக்குறாரு. சுவிசேஷத்தை இன்னும் அதிக முனைப்போடு செயல்படுத்துகிறாரு. அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் இருப்பாங்க பாருங்கள், சில ஊழியர்கள் இவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழி கிடச்சிருன்னு சொல்லி இவங்க கொடுத்த பைபிளை கொண்டு விற்று அதை காசாக்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவர் அவங்கள ஒன்றும் கடிந்து கொள்ளலை. அவர்களுக்கு தேவ அன்பினாலே, தேவ கிருபையினாலே சத்தியத்தை சொல்ல அவங்களும் மனம் திரும்பி உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியர்களாய் மாறி போனார்கள். பெரிய விஷயம் இல்லை. மோசமான ஊழியக்காரனை நல்ல ஊழியக்காரனை மாற்றுறது ரொம்ப கடினம். அவர் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவருடைய ஊழியம் பயங்கரம் பரவிச்சு. அவரை ஹட்சன் டெய்லர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சீன இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு மிஷன் ஸ்தாபனத்தை வைக்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தாபனத்தில் இவர் ஒரு பெரிய ஆளாயிட்டார், நல்ல ஒரு பிரபலமான மனுஷன் மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் சீன சுவிசேஷ சங்கம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அது மூலமாக சீனாவில் மாபெரும் எழுப்புதல் தீ பற்றி எறிய ஆரம்பிச்சது. சுவிசேஷம் அவ்வளோ வேகமாக பரவ ஆரம்பிச்சது. இவங்க பேரில் நம்ம ரொம்ப அதிகமாக கேள்விப்படுறது கிடையாது. ஆனால் நிறைய பரிசுத்தவான் இவரை போல் இருக்கிறாங்க. இந்த கார்ல் குட்சலாப் மிகப்பெரிய ஊழியத்தை சீனாவில் செஞ்சுருக்கிறாரு. சீன எழுப்புதலுக்கு இவருடைய பங்கு மிக பெருசு இருக்குன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. நம்மெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கார்ல் குட்சலாப்காக ஸ்தோத்திரம். இந்த பணிக்காக ஸ்தோத்திரம். தன்னுடைய மனைவி குழந்தைகளை இழந்த போதிலும் உமக்கென்று பக்தி வைராக்கியமாய் நின்ற ஒரு தேவனுடைய தாசன். ஆண்டவரே, அவர் புதிய ஏற்பாடை ஆண்டவரே அழகாக மொழிபெயர்த்து கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் செய்த பெரிய பணிகளுக்காக ஸ்தோத்திரம். வம்சத்துக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் இழப்புகள், உபத்திரவங்கள், கஷ்டம் வரும்போது, பலவீனம் வரும்போது சோர்ந்து போகிறோம். ஆனால் இவருடைய சரித்திரத்தை நாங்கள் கேட்கும்போது, படிக்கும்போது எங்களை அறியாமல் நாங்கள் அனல் மூட்டப்படுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பார்க்கிற பிள்ளைகள் அப்படியே உணர்வடைந்து உமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய
கர்த்தர் கிரியை செய்யும். கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.